கெட்டி மேளம் சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். துளசியோட ஆதரவையும் அன்பையும் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக துளசி நீங்க ஒரு ஆள் வச்சு இப்படி கைய காலை முறிச்சு போட்டீங்களேன்னு நொண்டி நொண்டி நடந்து வீட்டுக்கு போறாங்க வெற்றி. மகேஷ், அஞ்சலி, சிவராமன் இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆமா நீங்க மட்டும் ஏன் நிக்கிறீங்க, வாங்க உட்காந்து சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க மகேஷ். மாப்பிள்ளைய கல்யாணமாகி முத நீங்க தான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்க முதல்ல சாப்பிடுங்க அப்புறமா நாங்க சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்றாங்க லட்சுமி. லட்சுமியத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெற்றி வர்றாங்க. வெற்றியை பார்த்ததும் பாட்டு கேட்கறாங்க. டே 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 என்னடா ஆச்சு, நீ யாரையாவது அடிச்சியா இல்ல உன்னை யாராவது அடிச்சாங்களான்னு கேட்கறாங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பாட்டிங்கிறாங்க வெற்றி. வெற்றி என்னாச்சுப்பா எப்படி ஆச்சுன்னு கேட்குறாங்க லட்சுமிமா. வெற்றி ஏதோ ஒரு ரீல் கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வெற்றி வா சாப்பிட்டுட்டே பேசலான்னு சிவராமன் கூப்பிடுறாங்க. இல்ல நான் வரலங்க, கீழே கோர்ற நிலைமையில நான் இல்ல அப்படி சொல்லவும் சரி இரு அப்புறமா உனக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்ட்டு போறாங்க லட்சுமி. வெற்றி துளசியை பார்த்து வெளியில வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க. ஆட பண்ணிட்டு இருக்கிறத உட்காந்துட்டு இருக்கிற அஞ்சலி கவனிச்சிடுறாங்க. லட்சுமியத்தை எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு வெற்றி கேட்கவும் துளசி தண்ணி கொண்டு போய் கொடு வெற்றி கேட்கிறாரு பாருங்கிறாங்க. வெற்றி போன் வந்த மாதிரி வெளியில போய் நின்று பேசிட்டு இருக்கும்போது துளசி தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. தண்ணியை கவக்கணும் அப்படியே வீசி ஊத்துறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இவ்வளவு நாளா என் பின்னாடியே சுத்திட்டு வந்தீங்க, இப்ப நேரடியா வீட்டுக்கு வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட தனியா பேசணும்னு சைகை பண்ணி கூப்பிடுவீங்க. அட என்னங்க நீங்க அடிபட்டு வந்தவனுக்கு காயத்துக்கு மருந்து போடலைனாலும் பரவாயில்ல, ஆனா மனசு காயமாகிற மாதிரி இப்படியா பேசுவீங்கிறாங்க. ஏதோ தனியா போறீங்களேன்னு நானும் கூட வந்தேன், அதுக்காக நீங்க இப்படியா பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. எங்க நான் என்னங்க பண்ணேன்னு கேக்குறாங்க துளசி. எங்க எனக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்கணுங்கிட்ட நீங்க தான் ஏதோ சொன்னீங்களாமே, கையை காலை எடுக்கிறோம்னு சொன்னானே, நீங்க சொன்னதுனாலதான் அவன் இந்த அடி அடிச்சான், சொல்லி சொல்லி அடிச்சான் தெரியுங்களா. அந்த பொண்ணு பின்னாடி போவியான்னு கை உடஞ்சிருச்சா இல்லையான்னு செக் பண்ணி அடிச்சான் தெரியுங்களா. ஒரு குழந்தைக்கு அம்மா அவங்க பின்னாடி போவியான்னு கேட்டு கேட்டு என்ன அடிச்சு கையை உடைச்சிட்டான் தெரியுங்களா. எவ்வளவு அழகா இருந்த, ஒரு பக்கம் பார்த்தா தலை விஜய் மாதிரி, ஒரு பக்கம் பார்த்தா தலை அஜித் மாதிரி, நேரா பார்த்தா அப்படியே சூப்பர் ஸ்டார் மாதிரி இருந்தேன். நீங்க என்னடானா என்னை ஆள் வச்சு அடிச்சு கைப்பிள்ளை வடிவேல் மாதிரி ஆக்கிட்டீங்களே மேடம், இது கடவுளுக்கே அடுக்குமா. கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல இப்படி அடிபட்டு கிடந்தா என்னை யாருங்க கட்டிக்குவா. இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா எதிர்கட்சிக்காரன் என் பையனை ஆள் வச்சு அடிச்சுட்டான்னு மீடியா எல்லாமே கிளின்னு கிழிச்சிட்டு வர தெரியுங்களா. இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறாங்க. என்ன நடிக்கிறீங்களா, அவன் அடிக்கும் போது எல்லாமே சொல்லிட்டேன் தெரியுங்களா. எனக்கு கை கால் எல்லாம் சரியாகிற வரைக்கும் நீங்க தாங்க எனக்கு ஆஸ்பத்திரி எல்லாம் கூட்டிட்டு போகணுங்கிறாங்க. எங்க வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்குள்ளேயே என்னை ஆஸ்பத்திரி கூட்டி போய் குணப்படுத்திருங்க, இல்ல அப்புறம் உங்களை காட்டி கொடுத்துருவேன், அப்புறம் உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கும் பெரிய சண்டை ஆயிடுங்கிறாங்க வெற்றி. ஐயோ இவன் பாட்டுக்கு ஏதாவது உளறி கொட்டினா வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுமே. எங்க நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் சரி பண்ணிடுறேன், நீங்க இதை பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிடாதீங்கன்னு கேக்குறாங்க துளசி. ஜெகன் மோனிகா ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. ஏன் மோனிகா ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேக்குறாங்க. அண்ணன் உயிரோடு இருக்கும்போது தீபாவளி பொங்கல்னு எங்க வீட்டுக்கு எத்தனை பேர் விஷ் பண்ண வருவாங்க தெரியுமா, ஆனா இப்பெல்லாம் யாருமே இந்த வீட்டு பக்கமே வர்றது இல்லைங்கிறாங்க. இதை நான் தான் கூட இருக்கேன்னு மோனிகா வாழ்த்து சொல்றேங்கிறாங்க. நமக்குள்ளேயே வாழ்த்து சொல்லிக்கிறதுல என்ன இருக்கு ஜெகன், ஒரு ஃபெஸ்டிவல் வந்தா நம்மளை பார்க்க 100 பேர் வரணும், அவங்களுக்கு நமக்கு ஏதாவது கொடுக்கணும், அவங்க நம்மளை வாழ்த்தணும், அதுல தான் ஒரு சந்தோஷமே அடங்கி இருக்குங்கிறாங்க மோனிகா. அண்ணன் இருக்க வரைக்கும் நல்லா இருந்துச்சு, இப்போ எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு, அதனால தான் நான் சொல்றேன் நம்ம ஏதாவது சாதிக்கணும். அந்த நம்பிக்கை உருவாக்குனா தான் என் அண்ணன் பின்னாடி நின்னவங்க அத்தனை பேர் என் பின்னாடி வருவாங்க, அந்த நம்பிக்கையை நான் உருவாக்கி காட்டுறேங்கிறாங்க மோனிகா. மோனிகா வாழ்த்தினாலும் வாழ்த்தாட்டியும் அத்தனை சொத்துக்கு நீ தானே ராணி, பணம் இருந்து என்ன செய்யறது, அந்த பணத்துக்கு பெரிய கூட்டமே இருக்கணும், அப்பதான் நம்ம என்ன சொன்னாலும் தலையாட்டுவாங்க, அப்பதான் அந்த பணத்துக்கு மரியாதை வச்சிருக்கிற நமக்கும் மரியாதைங்கிறாங்க மோனிகா. என் அண்ணன் பொண்ணு தியா கூட என்கிட்ட ஒரு தடவை கூட போன் பண்ணி பேச மாட்டேங்கிறா பாத்தீங்களாங்கிறாங்க. அவளையெல்லாம் பத்தி பேசி என்ன டென்ஷன் ஆக்குறாளேன்னு நினைக்கிறாங்க ஜெகன். மீனாட்சி மோனிகாவுக்கு போன் பண்ணி தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்றாங்க. நீதான் என்னோட உண்மையான ஃப்ரெண்டு, நீயாவது எனக்கு தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்றீங்க, அது வரைக்கும் சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க. மோனிகா என்னதான் இருந்தாலும் சண்டை போட்டாலும் நாம தான், அவுட்டிங் போனாலும் நம்ம தான், உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு மீனாட்சி கேட்கறாங்க. அதெல்லாம் எப்படி மறக்க முடியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், மாமனாரு என்னோட சோலார் ப்ராஜெக்ட் பத்தி ஏதாவது சொன்னாரான்னு கேட்கறாங்க மோனிகா. எங்க மாமனாரு என்னோட ஹஸ்பண்டோட தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, அதுல ரொம்ப பிஸியா இருக்காரு, வேணா நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் பத்தி நீ தான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்கணும், இல்லைன்னா அவர் மறந்துடுவாரு. சரிடி நான் இப்பவே உங்க மாமனாருக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லி போனை வைக்கிறாங்க மோனிகா. ஜெகன் நீ ஈஸ்வரமூர்த்திக்கு ஃபோன் பண்ணி தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லிட்டு சோலார் ப்ராஜெக்ட் பத்தி நீயே பேசு, அவர் மறந்துட்டாருன்னா ரொம்ப கஷ்டங்கிறாங்க. சரி நான் இப்பவே ஃபோன் பண்ணி பேசுறேன்னு ஜெகன் ஈஸ்வரமூர்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்கன்னு கேட்கும்போது தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்றாங்க. நம்ம ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குதுன்னு இருக்கிற பார்ட்டிங்கெல்லாம் கேட்கறாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கறாங்க. எலெக்ஷன் வேற பக்கம் வந்துருச்சா, அதனால அதை பத்தி கவனிக்க முடியாம போச்சு, எலெக்ஷன் முடியட்டும், எலெக்ஷன் முடிஞ்சதும் அந்த ப்ராஜெக்டை நான் கூடிய சீக்கிரம் முடிச்சு கொடுக்குறேங்கிறாங்க ஈஸ்வரமூர்த்தி. ஜெகன் மோனிகா ரெண்டு பேரும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. துளசி வெற்றியை பத்தி யோசிச்சுட்டு கொண்டிருக்கும் போது அங்க அஞ்சலி வராங்க. என்னக்கா அது, அவருக்கு ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகலையாம, யாரோ ஒருத்தர் அடிச்சுட்டாங்களாமேன்னு சொல்லவும் ஆமான்னு உண்மையை சொல்றாங்க துளசி. நம்ம தியா மோனிகா வீட்டுல இருந்து தப்பிச்சு வந்தால, அப்போ ஒருத்தர் தியாவை காப்பாத்தினாங்கல்ல, அவங்களுக்கு தான் நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெற்றி என் பின்னாடியே வராருன்னு சொன்னேன். நான் சொன்னதை கேட்டதும் அவரும் ஏதோ ஆள் வச்சு அடிச்சுட்டார் போல இருக்கு, காயம் கொஞ்சம் பலமா பட்டுருச்சுங்கிறாங்க துளசி. ஐயோ அக்கா என்னக்கா இது, இவரும் பின்னாடி வந்தாராங்கிறாங்க. அடா ஆமா அஞ்சலி, இவரு விரட்டி விட அவரை கொஞ்சம் மிரட்ட சொன்னேன், அவரு என்னடானா இப்படி போட்டு அடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க துளசி. நான் பேசாம எல்லாம் தீபா கிட்ட சொல்லிட போறேங்கிறாங்க. ஐயோ அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சொன்னீங்கன்னா பிரச்சனை பெருசாயிடும், அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க சொல்லுவாங்க, அவங்க அப்பா அம்மா நம்ம அப்பா அம்மா கிட்ட வந்து பேசினாங்கன்னா பிரச்சனை பெருசா
கலவரம் ஆயிடும். எனக்கு டென்ஷனா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியலங்கிறாங்க. அக்கா, அவர் கேட்ட மாதிரி நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அவங்க கையை சரி பண்ணிருக்கா, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, நீ கூட்டிட்டு போக்கா. ஐயோ, நான் கூட்டிட்டு போறதா? அதெல்லாம் நான் மாட்டேன்ப்பா. எனக்கு ஹெல்ப் பண்ணாருல, அவருக்கே நான் ஃபோன் பண்ணி சொல்றேன்ட்டு வெற்றிக்கே திரும்பவும் துளசி ஃபோன் பண்றாங்க. வெற்றி முன்னெச்சரிக்கையா போனை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாரு. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குங்கிறாங்க. ஓ அப்படியா? திரும்பவும் அவகிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லை, பேசாம அவரை நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதா சரின்னு சொல்றாங்க. அஞ்சலி பூக்கோடையோட வராங்க. ஒருத்தர் வண்டியில வந்தவங்க ரேவதி மேல இடிச்சிட்டு போயிடுறாங்க. ரேவதி பூவெல்லாம் செதறி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. முருகன் ஓடி வந்து ஐயோ பூவெல்லாம் செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பூக்கொடையை எடுத்து ரேவதியை தூக்கி விட்டு கை மண்ணெல்லாம் தொடச்சு விட்டு ஆறுதலா கூட்டிட்டு வராங்க. கட்டையில போறவன் நல்லா இருப்பானா, இப்படி இடிச்சிட்டு போயிட்டானே, என் கை காலெல்லாம் ரத்தங்காங்க வந்துட்டானே, அவன் எங்கேயாவது லாரியில தான் மோதி சாகுவான்னு விட்டுட்டு வராங்க. ரேவதியை மெல்ல மெல்ல கடைக்கு கூட்டிட்டு வந்து முருகன் உட்கார வைக்கிறாங்க. கொஞ்சம் இரு வரேன்ட்டு போறாங்க. எங்க போற முருகா அப்படின்னு ரேவதி கூப்பிடுவோம். மெடிக்கல்ல போய் மருந்தோ அதை கட்டுறதுக்கான துணி இதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. முருகா, நீ என்ன பண்ற? அவ்வளவு ஒன்றும் பெரிய காயம் இல்லைங்கிறாங்க ரேவதி. கைக்கு மருந்து போட்டு கட்டெல்லாம் போட்டுட்டு நீ கொஞ்சம் அமைதியா உட்காரு, உன்னோட வியாபாரத்தை நான் பாக்குறேங்கிறாங்க முருகன். முருகனோட கடைக்கு ஏதோ வாங்குறதுக்கு வராங்க. முருகன் அந்த கடையிலயும் போய் வியாபாரத்தை பார்த்துட்டு இந்த கடைக்கும் ஓடி வராங்க. முருகன் இந்த கடை அந்த கடை மாத்தி மாத்தி வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ரேவதிக்கு முருகன் மேல மதிப்பும் மரியாதையும் அதிகமா கூடுது. வெற்றி கைவலியோட கொண்டிருக்காங்க. சரி, நீயே எனக்கு ஒரு புள்ள மாதிரி தான், நான் ஊட்டி விடுறேன், இந்த சாப்பிடணும்னு ஊட்டி விடுறாங்க லட்சுமி. வெற்றி ரொம்ப வலிச்சதுன்னா சொல்லு, நான் வேணா உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேங்கிறாங்க லட்சுமி. ஐயோ வேண்டாத்தே, எங்க அத்தை பொண்ணு கமலி வரேன்னு சொல்லியிருக்கா, அவ கூட்டிட்டு போயிருவாங்கிறாங்க. எங்க அத்தை பொண்ணு ரொம்ப நல்லவ, அவளை பார்த்தாவே பசி தீருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருப்பா. லட்சுமி அக்கா, இந்த போலி யார் செஞ்சதுங்கும் போது கவிதா நான் தான் செஞ்சேங்கிறாங்க. அடடே அக்கா, ரொம்ப சூப்பரா இருக்கு, 10 கொடுத்தீங்கனால நான் அப்படியே சாப்பிட்டுவேங்கிறாங்க வெற்றி. இந்த வெற்றி இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு ஊட்டி விடுறாங்க லட்சுமி. எல்லாம் ரொம்ப சூப்பரா செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாங்க வெற்றி. வெற்றியோட அம்மா சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு பிரசாதம் கொடுக்குறாங்க. தீபாவும் கேசவனும் பிரசாதம் எடுத்துக்கிறாங்க. பத்திரிக்கை கொண்டு வந்து வெற்றியோட அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாங்க ஐயா, நம்ம தோட்டக்காரன் பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்கிறாங்க. ஓ அப்படியா, மாப்பிள்ளை என்ன பண்றான்னு கேட்குறாங்க. கப்பல்ல என்ஜினியரா இருக்கான்னு சொல்றாங்க. எதுவும் கேசவனுக்கு ஜாலியா பேசுறாங்க ஈஸ்வரமூர்த்தி. வீட்டு தோட்டக்காரனோட மாப்பிள்ளை கூட கப்பல்ல இன்ஜினியரா இருக்கான், ஆனா நான் வரப்போற எலெக்ஷன்ல ஜெயிச்சு மினிஸ்டர் ஆக போறேன், என் வீட்டு மாப்பிள்ளைய பாத்தியாங்கிறாங்க. என்ன பண்றது ஈஸ்வரமூர்த்தி, எப்படா பெரிய இடத்து பொண்ணுங்க மாட்டு வாழுக அவளுக்கு இழுத்துக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுங்களான்னு கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கானுங்க ஜாட பேசுறாங்க. ஏ தீபா, நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே, காதலுக்கு கண்ணல்லேன்னு சொல்ற மாதிரி தானே நீயும் போய் காதல்ல விழுந்த, அதைத்தான் நான் எடுத்து சொன்னேன். எப்படியாவது என் பொண்ணோட வாழ்க்கை மாறும்னு நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன், ஆனா அப்படி ஒன்றும் மாறின மாதிரி தெரியலீங்க. என்னங்க இது, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை முன்னாடி இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு கேட்கறாங்க வெற்றியோடமா. சும்மா இருடி, இப்படியாவது பேசினாவது அவருக்கு சூடு சொன்ன வருமானு பார்க்கலாம். ஒரு அறிகுறியுமே இல்லைன்னு ஈஸ்வரமூர்த்தி சொல்லிட்டு இருக்கும்போது கேசவனுக்கு கோவம் வந்துருது. போது நிறுத்துங்க மாமா, நீங்க என்ன பேசினாலும் நான் கேட்டுட்டே இருக்கணுமா? எல்லாமுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இவ்வளவு நாளா ஏன் பொறுமையா இருந்தேன்னா அப்ப எனக்கு வேலை இல்லை, ஆனா இன்னும் கொஞ்ச நாளையில நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க நினைச்சது படவே என் பொண்டாட்டியை நான் நல்லா பாத்துக்குவேன். அப்பா, இன்னும் கொஞ்ச நாளையில என் புருஷன் பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு, வேலை இல்லைன்னு தானே அவர் இப்படி எல்லாம் அவமானப்படுத்துறீங்க. இனிமே அவரும் ஒரு பிசினஸ் மேன், அவருக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்க பழகிக்கோங்க. தீபா, அப்பா கிட்ட நேரடியா இப்படி பேசுறீங்கிறாங்க மீனாட்சி. ஆமா, புருஷனா இருந்தா என்ன, பாட்டியா இருந்தா என்ன, ஏன் புருஷனை ஏன் கண்ணு முன்னாடியே இப்படி அவமானப்படுத்துறீங்க? எல்லாருக்குமே சுயமரியாதை இருக்கு, அது யாரும் சீண்டி பார்க்காதீங்க. என் குடும்பம் எல்லாரும் என் கூட இருப்பீங்கன்னு தான் நானும் இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கேன். இதே மாதிரி இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டு வாசப்படி கூட மிதிக்க மாட்டேங்கிறாங்க. தீபா, ஏங்க இப்படி எல்லாம் மாப்பிள்ளைய அசிங்கப்படுத்துறீங்கன்னு கேட்கறாங்க வெற்றியோடமா. ஆமாமா, உன் மாப்பிள்ளைக்கு ரோசை ரொம்ப பொத்துக்கிட்டு வருது. அவ சொன்ன மாதிரி கொஞ்ச நாளையில பிசினஸ் ஆரம்பிச்சு அவர் முன்னேறிட்டாருன்னா முதல் சந்தோஷப்படுறது நானா தான் இருப்பேன். என் பொண்ணை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு இவன் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா, இவனுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? அடைச்சி, இவனெல்லாம் ஒரு மனுஷனாங்கிறாங்க. சிவராமன் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, அம்மா இன்னைக்கு பேத்தியும் மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க, நீ வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடலாங்கிறாங்க. விருந்து எப்படின்னு பாட்டி கேட்கறாங்க. பாட்டி, உலகத்துல நிறைய ஹோட்டலுக்கெல்லாம் நான் போயிருக்கேன், அங்கெல்லாம் நிறைய டேஸ்ட் மட்டும்தான் இருக்கும், ஆனா இந்த விருந்துல அன்பு பாசம் அக்கறை எல்லாமே இருந்துச்சு. இந்த வீட்டில் நான் சாப்பிட்ட ஒவ்வொரு வகையான உணவு வகைகளையும் நான் சாப்பிட்டதுல டேஸ்ட் மட்டும் இல்லை, அன்பு இருந்தது, அக்கறை பாசம் எல்லாமே இருந்துச்சு. அத்தை, மனசு வயிறு நிறைஞ்சு போச்சுன்னு அடிக்கடி சொல்வீங்களே, அதை இப்போதான் நான் ஃபீல் பண்ணுறேங்கிறாங்க மகேஷ். அப்படின்னா நான் சமைக்கிறது அதுவும் நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க மகேஷ். அம்மா சமையலை யாராவது குறை சொல்லுவாங்களா? என் அம்மாவோட இடத்துல நீ தானே அஞ்சலி இருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா சமையலும் பெஸ்ட்டு தான், என் அத்தை சமையலும் பெஸ்ட்டு தான். மாப்பிள்ளை, எந்த சூழ்நிலையிலையும் என் பொண்ணை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டேங்க, இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க லட்சுமி. இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது அப்போ முருகன் வர்றாங்க. வந்ததுமே லட்சுமி அம்மாவையும் சிவராமனையும் கையை பிடிச்சு அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாங்க. டே, ஏதுல இவ்வளவு பணம்னு கேட்கறாங்க. நான் உழைச்சு சம்பாரிச்சதுங்கிறாங்க முருகன். நீ உழைச்சு சம்பாரிச்ச பணம் நீயே வச்சுக்கூடாங்கிறாங்க. ஆசீர்வாதம் வாங்குறாங்க முருகன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன் மூத்த பையனும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானா? டே, இவ்வளவு பணம் சம்பாரிச்சிருக்கான், சரி இதை நீயே வச்சுக்கோன்னு லட்சுமி அம்மா பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க. முருகன் ஏதோ சொல்றாங்க, அது புரியாத மகேஷ் என்ன சொல்றாருன்னு கேட்கறாங்க. அதுக்கு விளக்கம் சொல்றாங்க அஞ்சலி.
என்னையும் குடும்பத்தில் ஒரு ஆளாக நான் சம்பாரிச்சு கொடுக்கறத நீங்கள் எல்லாரும் செலவு பண்ணணும்னு சொல்கிறாருங்கிறாங்க அஞ்சலி. நீங்கள் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குற பணத்தை வாங்குறதுக்கு உங்கள் அப்பா இருக்காரு, ஆனால் எனக்கு யாருமே இல்லை. நீங்கள் எல்லாரும் ரொம்ப லக்கிங்கிறாங்க மகேஷ். முருகன் தான் உங்களுக்கு மூத்த பையனான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, முருகன் நாங்கள் பெற்ற பையன் இல்லை. எங்களுக்கு கல்யாணமாகி கொஞ்சம் வருஷம் குழந்தையே இல்லை. அப்போ தான் நீங்கள் வளர்ந்தீங்கல்ல, அந்த ஆசிரமத்தில் தான் நாங்கள் முருகனை தத்தெடுத்துட்டு வந்தோம்னு சொல்கிறாங்க சிவராமன். அப்படியா, அந்த ஆசிரமத்தில் தத்தெடுத்துட்டு வந்தீங்க? அவரோட பேர் உண்மையான பேர் முருகனான்னு கேட்குறாங்க. அவனோட உண்மையான பேர் அர்ஜுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மகேஷ்க்கு தூக்கி வாரி போடுது. பழைய உயிர் நண்பன் அர்ஜுன் ஆச்சே. அர்ஜுன் மகேஷ் 2 பேரும் இனப்பிரியாத நண்பர்களா இருக்காங்க. மகேஷ் தான் முருகனால பேச முடியாமையும் காது கேட்க முடியாமையும் போனதுக்கு காரணத்தை நினைச்சு பார்த்த மகேஷ் உண்மை எங்க வெளியில வந்துடுமோன்னு பயந்துருக்காங்க. மகேஷ் என்ன நடக்குது